இங்க பாரு ஜனனி, அவன் சொன்னதுல ஒண்ணு 100க்கு 100 உண்மை. இந்த விஷயத்துல நீங்க 2 பேர் மட்டும்தான் முடிவெடுக்கணும். எதையாவது யோசிச்சுட்டு ஏதாவது பண்ணிட்டா அப்புறம் இங்க பாரு ரத்தம் சுத்தம்னு வந்து நிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து நின்றுவாங்க, உள்ளார பூந்துருவாங்க. எல்லாம் ஒரு திட்டத்தோட அலையறாங்க, அப்புறம் நம்ம திட்டம் போடுற மாதிரி சொல்லுவாங்க. முன்னாடி அவங்க பேசுனதுக்கும் இப்ப பேசுனதுக்கும் ஏதாச்சும் சம்மந்தம் இருக்கா? ஆமா, சக்தி எங்க? வெளியே போனாரு, இன்னும் வரல. அது அவனுக்கும் டென்ஷனு. படக்குன்னு பேசிட்டோமே அப்படின்னு சங்கடப்பட்டு தான் வெளியில போயிருப்பான். அது நார்த்தங்க ஊருக போட்டு வச்சிருக்காங்க அத்தை, எடுத்துட்டு வரவா? சாப்பிடலாமா? நல்ல காரமா ஏதோ இப்ப நீ சரியா சாப்பிடலன்னு வை, அதுக்கார ஒரு தடவை வந்து டான்ஸ் ஆடுவான். எனக்கு இப்போ வேணாக்கா. சக்தி, நீ நானும் அடிச்சுக்கிறதும் பிடிச்சிக்கிறதும் நமக்குள்ள நடக்கிறது தான். ஆனா இப்ப நடக்கிற இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நான் உனக்கு சப்போர்ட்டா தான் நிக்கிறேன். என்னடா என்ன பாக்குற? என்ன இவன் ஏதோ காரியம் ஆணுங்கிறதுக்காக இப்படி பேசுறான்னு நினைக்கிறிய? டேய், எனக்கு உங்ககிட்ட இருந்து எந்த ஒரு மண்ணும் தேவையில்லை. இப்பவும் சொல்றேன், நீ உன் பொண்டாட்டிய இம்புட்டு தூரம் விட்டு வச்சதே தப்பு. ஆனா இதையே நான் சொன்னா உனக்கு பிடிக்காது, என்கிட்ட பாய்வ. சரி, அது அப்படியே இருந்துட்டு போகுது. ஆனா இப்ப சொல்றேன், ஆமா, என்னை எப்ப பார்த்தாலும் நீ என் விஷயத்துல மூக்க நுழைக்காத, நான் பாத்துக்கிறேன், நான் பேசிக்கிறேன் பேல்ல. சரி, நீ எங்களை எந்த தூரத்துல வைக்கிறியோ அதே தூரத்துல உன் அண்ணிங்களையும் வை. உனக்கு அவளுக்கு தான் வேணைய. இங்க பாரு சக்தி, அவன் நிஜத்தை தான் பேசுறான். நீ இங்க இருந்து வெளியில போன உடனே எல்லா பொம்பளை ஆளுகளும் போய் ரூம்குள்ள உட்காந்து பேசிட்டு இருக்காளுங்க. இந்தாரே, அவளுகெல்லாம் பேசுறது சரியோ தப்போ, ஆனா அது பொண்டாட்டி மனசுல போய் பதியும்ல. அதெல்லாம் சேர்த்து வச்சுதானே அவளும் முடிவெடுப்பா. ஏண்டா, என்கிட்ட ஒரு காலத்துல கேள்வியாக கேட்டுட்டு இருந்திய ஞாபகம் இருக்கா? உனக்குன்னு பர்சனலா ஒரு வாழ்க்கை இல்லையான்னு கேட்பல்ல? இப்ப அதையே நீயும் கொஞ்சம் யோசி. அது உன்னோட புள்ளடா. அது மேல அக்கறையும் கவனமும் உனக்கு தான் இருக்கணும். மற்றவங்க யாரா இருந்தாலும், ஏன் நானா இருந்தாலும் சரி, என் பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, இந்த இவரு பொண்டாட்டியா இருந்தாலும் சரி, இல்லை யாரா இருந்தாலும் சரி, வெளியில இருந்து இப்படித்தான் சாதாரணமா பேசிட்டு போயிடுவோம். எங்களால அப்படித்தான் செய்ய முடியும். சரி, அது புள்ள மேல இருக்கிற பாசத்துல நீ பேசுற. ஆனா அந்த பொம்பளைகள்லாம் கூட்டமா சேர்ந்துக்கிட்டு, ஆம்பளைகளுக்கு என்ன தெரியும், பெத்துக்கிறது நாங்க தானே, வலியும் வேதனையும் எங்களுக்கு தான் தெரியும்னு மொத்தமா ஒண்ணு கூடி குழப்பி விட்டுருவாளுங்க. அதை கேட்டு உன் பொண்டாட்டி சும்மா இருப்பாளா? ஏதாவது செய்வா, திரும்பவும் உங்களுக்குள்ள சண்டை தான் வரும். இதெல்லாம் தேவையானு யோசிச்சுக்க. தரு, உனக்கு நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை, இருந்தாலும் சொல்றேன். சத்தியமா உன் மேல இருக்கிற அக்கறையால தான் சொல்றேன், யோசிச்சுக்கோ.
அறிவு திதி ஒர்க் அவுட் ஆகிடும் போல இருக்கு. ஆதிமுத்து குடும்பம் ஒன்றாகிற மாதிரி இருக்கு. நேத்தியாச்சும் நமக்கு ஒரு புல்வெளி இருந்துச்சு, இன்னைக்கு அது கூட இருக்காது போல இருக்கே. உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை, காலம் செய்த கோலமடி, கடவுள் செய்த குற்றமடி, கடவுள் செய்த குற்றமடி. Damn it!